ஹலோ கைஸ், வெல்கம் டு சயின்ஸ் பேஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஸ்கவர்டு பிளானட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மில்கி வே கேலக்ஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 லைட் இயர்ஸ் டைமேட்டர் கொண்டு இருக்குது அப்ராக்சிமேட்டாக. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதாவது 10,000 கோடி நட்சத்திரங்கள். அண்ட் இந்த ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா சில ஸ்டார்ஸ் தன்னந்தனியாக இருக்கும். அதாவது எந்த பிளானட்ஸும் தன்னை ஆர்பிட் பண்ணாமல், பிகாஸ் அதோட சைஸ்னாலையும் அதோட மாஸ்னாலையும் பார்த்திங்கன்னா எந்த பிளானட்ஸும் அந்த ஸ்டார் ஆர்பிட் பண்ணாமல் தன்னந்தனியாக இருக்கும். அண்ட் மெஜாரிட்டியான ஸ்டார் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் பிளானட்டாவது அதை ஆர்பிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமாக இருக்கும். அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி ஒரு பிளானட் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட மல்டிபிள் பிளானட்ஸ். அண்ட் அந்த பிளானட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நிறைய மூன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பிளானட்டையும் ஆர்பிட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டமாக இருக்கும். ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம மில்கி வேல மட்டும் குறைஞ்சது 800 பில்லியன் பிளானட்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது 80,000 கோடி கிரகங்கள். மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா 1 ட்ரில்லியன்லேருந்து 10 ட்ரில்லியனுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதாவது 1,00,000 கோடியிலேருந்து 10,00,000 கோடி கிரகங்களுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, இப்போ நம்ம பூமியிலேருந்து ஒரு 50 லைட் இயர்ஸ் கேப்புக்குள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா மினிமமாக 1,500 எக்ஸோ பிளானட்ஸ் இருக்கலாம்னு சொல்லப்படுது. எக்ஸோ பிளானட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சோலார் சிஸ்டமில் உள்ள பிளானட்ஸை தவிர்த்து சோலார் சிஸ்டமுக்கு வெளியில் உள்ள பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸோ பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த எக்ஸோ பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சைஸ் அண்ட் மாஸ் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸில் வைப்பாங்க. அண்ட் இந்த கேட்டகரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் உள்ள பிளானட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எந்த ப்ராப்பர்ட்டிக்கு அந்த பிளானட் மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானட்ஸை பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கேஸ் ஜெயின் பிளானட்ஸ், ஜூபிட்டர் லைக் பிளானட்ஸ், நெப்டியூன் லைக், சூப்பர் எர்த், டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கேஸ் ஜெயின் பிளானட்ஸ்னால் நம்ம ஜூபிட்டரோட லார்ஜாகவும் ஸ்மாலாகவும் இருக்கும். அண்ட் நம்ம ஜூபிட்டர் மாதிரி கேஸாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹாட் ஜூபிட்டர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ராக்கி பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எர்த், மார்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அதோட பெருசாகவும் இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சில ராக்கி பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும். எந்தரவுனா மெட்டலவே வந்துட்டு பாயில் பண்ணுற அளவுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பிளானட்ஸ், ராக்கி பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரீஸ் கோல்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் பார்த்திங்கன்னா அதோட ஆர்பிட் அதோட ஸ்டாருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். எந்தளவுனா அங்கே 1 இயருங்கிறதே பார்த்திங்கன்னா பூமியோட கணக்குப்படி வெறும் ஒரு சில நாட்களே முடிஞ்சிடும். அதாவது ஒரு சில நாட்களே பார்த்திங்கன்னா அந்த பிளானட் தன்னோட பேரண்ட் ஸ்டாரை முழுசாக ஆர்பிட் பண்ணி முடிச்சிடும். அண்ட் இன்னும் ஒரு சில பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் இல்லாமல் 2 ஸ்டாரை ஆர்பிட் பண்ணும். அண்ட் எஸ், டபுள் ஸ்டார் சிஸ்டம், ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம் அந்த மாதிரி. அண்ட் இன்னும் சில பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாரும் இல்லாமல் தனியாக இந்த கேலக்ஸியில் வெறும் இருட்டில் பார்த்திங்கன்னா சுற்றி தெரிஞ்சுக்கிற பிளானட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ராக்கி பிளானட்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பிளானட்ஸை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறோம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோ பிளானட்ஸ் எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏர்லி 1900s தான். அதுவும் குறிப்பாக 1995 பார்த்திங்கன்னா 51 பெகாசிபி அப்படிங்கிற ஒரு ஹாட் ஜூபிட்டர் பிளானட்டை முதலாக கண்டுபிடிச்சாங்க. அந்த பிளானட் பார்த்திங்கன்னா நம்ம சன் மாதிரியான ஒரு ஸ்டாரை பார்த்திங்கன்னா ஆர்பிட் பண்ணுது. கிட்டத்தட்ட பூமியிலேருந்து 50 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. அண்ட் இந்த பிளானட்டுடைய இந்த கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா நம்ம பூமியை திருப்பி போட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த பிளானட் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் எக்ஸோ பிளானட்ஸ் இது மாதிரி இன்ன வரையும் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இந்த எக்ஸோ பிளானட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைஸ் அண்ட் மாஸை கொண்டு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில சைஸ் அண்ட் மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர்னு சொல்லலாம். அது குறிப்பாக நம்ம பூமியோட 1.5 டைம்ஸ் ஆர் 2 டைம்ஸ் உள்ள பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் டயமீட்டர், அந்த சைஸ் நம்ம பூமியோட எக்ஸாக்ட் டயமீட்டர் கொண்ட பிளானட்ஸ்லாம். அண்ட் பிளானட்ஸ் பார்த்திங்கன்னா அது உருவாகும் போதே நம்ம பூமியோட 2 மடங்கு சைஸ்லாம் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடும். அண்ட் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணுற பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோட கிராவிட்டின் காரணமாக அதை சுற்றி உள்ள கேஸ்லாம் பார்த்திங்கன்னா தனக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா அதை சுற்றி ஒரு திக்கான அட்மாஸ்பியர் உருவாக ஆரம்பிக்கும். ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸை கொண்ட ஒரு அட்மாஸ்பியர். ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேஸியஸ் பிளானட்ஸாக மாறுது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்மாலர் பிளானட்ஸ், அது பார்த்திங்கன்னா நம்ம மெர்க்குரி, மார்ஸ் மாதிரியான பிளானட்ஸ் உருவாகும்போது பார்த்திங்கன்னா அதோட சைஸ் காரணமாக அதால் அட்மாஸ்பியரை தக்க வச்சுக்க முடியாது. இதனால் அந்த மாதிரியான பிளானட்ஸ்லாம் ராக்கி பிளானட்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் பாடிஸாக மாறுது. அண்ட் இன்னும் ஒரு சில பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மாலராக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் அதோட ஆர்பிட் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அந்த ஸ்டாருக்கு பக்கத்தில். அண்ட் அது ஒரு கேஸியஸ் பிளானட்ஸாகவும் இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நெப்டியூன் லைக் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இது கண்டுபிடிக்கப்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ் யாரோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த டேட் வரையும் கிட்டத்தட்ட 5539 பிளானட்ஸ் எக்ஸோ பிளானட்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட அப்பியரன்ஸ் அண்ட் கேட்டகரிஸ், மாஸ் இதெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா 1900 பிளானட்ஸை பார்த்திங்கன்னா நெப்டியூன் லைக் பிளானட்ஸ்னும், 1758 பிளானட்ஸை பார்த்திங்கன்னா கேஸ் ஜெயின் பிளானட்ஸ்னும், 1675 பிளானட்ஸை சூப்பர் எர்த் பிளானட்ஸ்னும், 199 பிளானட்ஸை டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னும், அண்ட் மீதமுள்ள 7 பிளானட்ஸை பார்த்திங்கன்னா அன்னோன் கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. அன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த பிளானட்ஸை பார்த்திங்கன்னா இன்னும் எந்த கேட்டகரியிலையும் கன்ஃபார்ம் பண்ணலைன்னு அர்த்தம்.
அண்ட் கேஸ் ஜெயின்ட் பிளானட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூபிட்டர் மாதிரியும் சேட்டன் மாதிரியும் ஜைகாண்டிக் பிளானட்ஸாக இருக்கும், ஃபுல் ஆஃப் கேஸாக இருக்கும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப் கேட்டகரிஸ் இருக்குது. கேஸ் ஜெயின்ட் பிளானட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹாட் ஜூபிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாருக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த பிளானட்ஸோட ஆர்பிட். அண்ட் இந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெப்டியூன் லைக் பிளானட்ஸ். இந்த பிளானட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் உள்ள நெப்டியூன் அண்ட் யுரேனஸ் அந்த பிளானட்ஸோட சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இந்த பிளானட்ஸோட இன்டீரியர் கம்போஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஹைட்ரஜன், ஹீலியம் கேஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில எலமெண்ட்ஸை கொண்டு இருக்கும். அண்ட் இந்த பிளானட்ஸோடைய கோர்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கி கோர்ஸாக இருக்கும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா மினி நெப்டியூன்ஸ்னு சொல்லுவாங்க. மினி நெப்டியூன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வர பிளானட்ஸ்லாம் நம்ம நெப்டியூனோட சின்னதாகவும் நம்ம பூமியோட பெருசாகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சூப்பர் எர்த். இந்த பிளானட்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் கூட ஒத்து போகும். இதில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் இருக்கவும் செய்யலாம் அண்ட் இல்லாமலும் இருக்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கி பிளானட்ஸாக இருக்கும் மோஸ்ட்டாக. அண்டு இதெல்லாம் நம்ம எர்த்தோட பார்த்தீங்கன்னா ரொம்ப மாஸாகவும் அண்ட் பார்த்தீங்கன்னா நெப்டியூனோட சைஸ் லைட்டராகவும் இருக்கும். அதோட வெயிட் அண்ட் மாஸ் அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நெப்டியூனோட சின்னதாகவும் இருக்கும். அண்ட் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம எர்த்து மாதிரி அதோட சைஸ்லேயும் இல்லை அதை விட சின்னதாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் மோஸ்ட்டாக ராக் அண்ட் சிலிக்கேட், வாட்டர் அண்ட் கார்பன் கொண்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஆல்மோஸ்ட் ப்ரூவ் ஆகிற பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு போய் போடுவாங்க. அண்ட் இந்த பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு அட்மாஸ்பியர் இருக்கும் அண்ட் ஓஷன்ஸ் அண்ட் அதர் நம்ம எர்த்து மாதிரி சில சிமிலாரிட்டிஸ்லாம் இந்த பிளானட்ஸ்க்குலாம் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதாவது ஹேபிட்டபிலிட்டி இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இந்த டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் கொண்டு இருக்கலாம் அண்ட் ஓஷன்ஸ் அண்ட் நம்ம எர்த்துக்கு உண்டான சிமிலாரிட்டி அண்டு ஹேபிட்டபிலிட்டி கூட இந்த பிளானட்ஸ்க்குலாம் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பிளானட்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஜெயின்ட்டுக்கு கெப்லர் 16b. அண்ட் இந்த பிளானட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில், மறக்காம போய் செக் பண்ணுங்கள். அண்ட் சூப்பர் எர்த்துக்கு பார்த்திங்கன்னா கெப்லர் 186f. இந்த பிளானட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம போய் செக் பண்ணுங்கள். நெப்டியூன் மாதிரி பிளானட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா OGLE 2005, BLG 390LB. அண்ட் டெரஸ்ட்ரியல் பிளானட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ட்ராப்பிஸ்ட் 1e. அண்ட் இந்த பிளானட்டை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிளானட்ஸ்லாம் எப்படி டிஸ்கவர் பண்ணுறாங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், பார்ட் 2 வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.